வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு 2025 உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க. ஸோ இந்த தேதிகளில் நீங்கள் தயவு செய்து வெளியூர் செல்ல வேண்டாம் மக்களே. அப்படி வெளியூர் சென்றீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு உங்களுக்கு கிடைக்காம போயிடும். பொங்கல் பரிசு 5000லேருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ரேஷன் கார்டுகளுக்கு தமிழக அரசு ஜனவரி 1 தேதியிலிருந்து இந்த பிளானை நடைமுறையில் கொண்டு வர போகிறாங்க. தமிழகத்தில் வரும் ஜனவரி மாதம் பொங்கல் பரிசு வழங்குவதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் ரேஷன் கார்டுகளுக்கு 3000 ரூபாய் வழங்கியிருக்கதாகவும் பேசப்படுகிறது. 3000 முதல் 5000 ரூபாய் வரை வழங்க போகிறாங்க. தைப்பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தற்பொழுதைய நிலவரப்படி குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறைந்தது 3000 வழங்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் 5000லேருந்து 10,000 வரைக்கும் வழங்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தல் மீதான ஒருவித எதிர்பார்ப்பு நீடித்து வரும் சூழலில் அதற்கு முன்னதாக கிடைக்கப் போகும் பொங்கல் பரிசு தொகை எவ்வளவு என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்து உள்ளது. இது வாக்களிக்கும் மக்களின் எண்ண ஓட்டங்களை தீர்மானிக்கும் முக்கியமான விஷயம் என கூறப்படுகிறது. தமிழர்களின் மிக முக்கிய திருநாளான தைப்பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு வழங்கவிருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த எதிர்பார்ப்புகள் தற்பொழுது சூடு பிடிக்க தொடங்கியுள்ளன. கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் பொழுது ரொக்கப்பணம் வழங்கப்படாதது மக்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆனால் வருகின்ற 2026 ஆண்டு தமிழக அரசியலில் மிக முக்கியமான தேர்தல் ஆண்டாக இருப்பதால் இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்ப்புகள் அள்ளி கொண்டிருக்கிறதுங்க. ஸோ இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசை கொடுக்குறாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். இதற்கிடையில் புதுச்சேரி மாநில அரசு 750 ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கதுங்க. அதன்படி ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து பேருக்கும் தைப்பொங்கல் அன்று 4 கிலோ பச்சரிசி, நாட்டு சர்க்கரை, பாசி பருப்பு, 300 கிராம் நெய், 1 லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவை தரப்படும். ஜனவரி 3 தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படலாம். தேர்தல் களமும் பொங்கல் பரிசும் 2026 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆளும் திமுக அரசுக்கு இது மிக மிக முக்கியமான தேர்தல் ஆகும். கடந்த 2021 தேர்தலின் பொழுது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் மற்றும் கடந்த 4 ஆண்டுகால ஆட்சியின் செயல்பாடுகள் மக்கள் எடை போடும் நேரம் இது. எனவே மக்களின் மனதை வெல்லமும் அதிருப்தி சரி செய்யவும் இந்த பொங்கல் பண்டிகையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஆனால் 2025 வெறும் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆண்டான 2026 கண்டிப்பாக பெரிய அறிவிப்பு வெளியாகும் என்று தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கண்டிப்பாக இந்த ஆண்டு பெரிய அறிவிப்பு வெளியாகும். எனவே கூடிய விரைவில் தமிழக அரசு தரப்பில் இருந்தும் இந்த அறிவிப்புகள் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. பொங்கல் பரிசுகளை பெற இப்பொழுதிருந்தே உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் களம் பொங்கல் பரிசு ரொம்ப சூடு பிடித்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த ஆண்டும் கண்டிப்பாக பொங்கல் பரிசு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பொங்கல் பரிசு உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இதற்கான டோக்கன்கள் அனைத்தும் ஆங்கங்கே ரேஷன் கடைகள் மூலமாக டிசம்பர் 17 முதல் 20 தேதி வரை வழங்கப்படுகிறது. இந்த தேதிகளில் நீங்கள் ஊருக்கு சென்றுவிட்டால் இந்த பணம் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். நண்பர்களே, முடிந்தவரை இந்த வீடியோ பதிவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.